விஷயம் தானே கழிச்சு கொண்டு வந்தேன். அப்போ இயக்க வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ எனக்கு வாக்களிக்கல. நீயாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாத்தினா தான் உண்டு. எங்க யாழ்ப்பாண தாக்கல் முழுக்க முழுக்க என்பிபிக்கு போட்டிருக்கணும். நாங்கள் படிச்சாக்கள், நாங்கள் தான் புத்திஜீவியன் எல்லாம் சொல்லிக் கொள்றோம். நான் நானாவே இருப்பேன், நான் சித்தாலும் மாற மாட்டேன். ஆனா பெரும்பாலும் நினைக்கிறேன் பேர் இருக்கிற அராஜகமான என்பிபி என்ன போக மாட்டேன் நினைக்கிறேன். அங்க போய் சுமந்திரனா வெளியேற்றுங்க. நீங்க போயிட்டு சந்தோஷம் இல்லை. தமிழனை பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல். என்ன அந்த கண்ணீர் சந்தோஷமா வார நினைக்கிறீங்க. கவலையா வார மாதிரி தான் கிடையாது. மூன்று இருந்தது உண்டாகிட்டாங்க. நீங்க போனாலும் எங்களை காணும். இப்ப இருக்க சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் என்பிபி 3 வீடு 2 எங்களுக்கு கொண்டு வரக்கூடியதான் சான்ஸ் இருக்கு. எங்கட ஒன்று கன்ஃபார்ம் இல்ல இல்ல அது என்ன ஃபைனலைஸ் பண்ணிலேக்கா அது என்னென்றால் வீணை கொண்டு இல்லை எனக்கு இல்லை வீணை இல்லை அங்கேஜன் இல்லை எல்லாம் போயிருந்தோம். என்னென்றால் நாங்கள் 3ல இருந்து நாங்கள் துருவத்தால கொண்டு வாங்கிட்டோம். சரியான கவலை. அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் லைவ் போனது. போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் மாறிடுச்சு. சரி பரவாயில்ல பாப்போம். இதான் ஆரம்பம். இல்ல இந்த ஆள் மட்டும் நான் 3 எதிர்பார்த்து கொண்டது. ஆனால் அந்த வீடு 2 போகுமா இது 3 போகுமான்னு எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. என்பிபி 3 போகுமான்னு வீட்டுக்கும் என்பிபிக்கும் இடையில கேப் இல்லை. வீடு நிக்குது இப்போ. ஆனா என்பிபி தான் கூட நிக்குது. ஸ்ரீரன் ஐயாண்ட கிளிநொச்சி ஓட் வந்து வீட்டை தூக்கி வச்சிருக்கு. 23,000 ஓட்டு. அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். உண்மையை சொல்றேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் கிளிநொச்சியில மட்டும் நீட்டா வேலை இருக்கு. கிளிநொச்சியில மட்டும் தமிழாக்கள் நீட்டா வேலை செஞ்சிருக்காங்க. அது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். எனக்கு அவரோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அந்த ஓட்டை நான் மதிக்கிறேன். அப்போ அந்த வாக்கு உங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை செலுத்தி? எனக்கு தாக்கத்தை செலுத்தினதுண்டா நான் உள்ள போனதுக்கு அந்த ஓட்டு தான் காரணம். சரியா மேட்ச் படி பாத்தீங்கன்னா அப்ப அங்கே வந்து சிறியரண்ட 23 ஓட் வந்திருக்காட்டி 23,000 ஓட் வந்திருக்காட்டி என்பிபி 4 போயிருக்கும். மற்ற எல்லாம் கொஸ்டின்ல போயிருக்கும். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து முதலாவது கூட நிக்கிற என்பிபி, 2வது இப்போதைக்கு கூட நிக்கிறது வந்து வீடு 3வது நிக்கிறோம் நாங்க. நாங்க நிக்கிறோம் 3வது. எங்களுக்கும் மெட்டாக்களும் கணக்கு கேப் இருக்கு. இல்லையா 3வது பெரிய கட்சி இல்லப்பா 2வது நின்று சுற்றுவதால இப்படி வந்துருங்க. சரியான கவலையா இருக்கு. எனக்கு சந்தோஷமா வரண்டு சீட் கிடைச்சிருந்து. சரியான கவலையா வரும். இப்ப இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால் இப்ப வீட்டுல 2 பேரை போறோம், நாங்க கொண்டு நிக்கிறோம் 3. அதுதான் தமிழன் கடைசி உயிரா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. இல்ல சார் அதுதான் தமிழன் கடைசி ஹோப். இந்த 3மே நீ அடிபட்டு கொண்டு வந்துச்சேன்டா ஒன்றுமே இல்லையா. கொஞ்ச காலத்துல போச்சு நான் சிங்களம் படிவா கேட்பேன், நீங்களும் பழகி கொண்டீங்கன்னா சரி.
வீட்டு இருந்து கிளாஸுக்கு போனீங்கன்னா சரி எல்லா தமிழருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகள் சிங்களத்தை பழகுங்க. அவ்வளவுதான். சிங்களம் தான் கூட மயமாக இல்ல நீ என்ன 2-3 வருஷத்துல அப்படி தம்பி உங்க கோமதண்டமாங்க ஐயா அம்பா ஐயாவுக்கு மற்றது என்னடா முக்கியமான விஷயம் வடிவா சொல்றேன் கேள். போன் கொண்டு போயிடாது. நாங்கள் ஒருத்தருமே போன் கொண்டு போயிடாது. கேண்டிடேட்ஸ் ஒருத்தருமே போன் கொண்டு போயிடாது. கேண்டிடேட்ஸ்ல ஒருத்தருமே கொண்டு போயிடாது. இந்த மீடியாவில் 2 பேருமே வச்சிருந்தது. அங்க பார்த்தா அனுரண்டு ஆள் வந்து போனோட விசிக்கிட்டு இருக்கு. பெரிய கேம் அடிச்சனா வீடியோ வரும் பாருங்க. அது சரியான கவலை வேண்டா. இப்ப அதுலயே பயங்கர பயசண்டாடாப்பா. நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் நீ யாரும் கதைக்க கூடாது ஆசைப்படுறேன். தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் இந்த முறை யாழ்ப்பாணம் வாக்கு போட்டு கிளிநொச்சி இப்போ நிற்குது. தலைவற்றிடம் தானே கிளிநொச்சி இப்போ நிற்குது. யாழ்ப்பாணம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் வாக்கு போட்டு யாழ்ப்பாணம் தமிழ் தேசியத்துக்கு அதாவது தலைவர் வேண்டாம். எனக்கு சரியான கவலை பயங்கர கவலையோடாமன்னு சொல்றேன். தலைவர் வேண்டாம், 44,000 போராளிகள் வேண்டாம் வேண்டுதான். அப்படி எதிர்பார்க்கிறேன். அப்படி பெரிய கேப்ல போயிருக்கேன் என்றால் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தலைவரை சுத்தமா மறந்துட்டோம். தலைவரை சுத்தமா மறந்துட்டோம். தமிழ் தேசியத்தை யாழ்ப்பாண தாக்கல் சுத்தமா மறந்துட்டோம். இயக்கம் பேர் 44,000 போய் துண்டு வடிச்சாங்க தானே, சுத்தமா மறந்துட்டோம். அதான் எனக்கு கவலை. ஆனால் எனக்கு சந்தோஷம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தெரியுது உங்களுக்கு. ஸ்ரீதரன் வந்ததுல எனக்கு சரியான சந்தோஷம். அவர் தான் வருவேன் எதிர்பார்க்கிறேன். கிளிநொச்சியாவிட்டு தானே 2வது நான் கெஸ் பண்றேன். சுமந்திரன் ஐயா வருவேன். அவை இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாத்தினா தான் உண்டு. இல்லாடி நான் மட்டும்தான் அங்கே இருந்து இதாக கொண்டிருப்பேன். கணக்கு எடுக்க மாட்டாங்க. இருந்தால் என்பிபி காரன் மாஜோரிட்டி 85 வாக்கோட ஒன்று மட்டும் தமிழா எங்களோட யாழ்ப்பாணத்தில் சொல்றேன். நான் நல்ல வடிவா சிங்களம் கதைப்பேன். நீங்களும் தேவை செய்து சிங்களம் எல்லாத்தையும் படிச்சு கொண்டீங்கன்னா நல்ல பிள்ளைகளுக்கும் சிங்களத்தை படிச்சுக்கணும். அதுக்கு 99% என்ன ஃபைனலைஸ் ஆகல. எண்ணி கணக்கு பார்த்துனாங்க. அதுபடி விருப்பு வாக்கு பிரச்சனை வராது எங்களுக்கு இல்லை. பாப்போம். சரி, வேற எங்க புரியுது எனக்கு அது வெற்றி இல்லையடா. எந்த எப்படி நாங்கள் 3 பேருக்கு நின்று நாங்கள் சொல்லவா அந்த லைவ் அடிச்சு நான் கூட ஒருத்தர் மயூரம் வந்து லைவ் அடித்தான். பெரிய அது அடுத்த புள்ளையா மச்சான். அது ஒரு டவுட்டும் இல்லை. மயூரம் வந்து லைவ் அடிச்சது. அதுக்கு இப்போ 2வது இவள்ட பர்சனல் அதாவது தமிழ் கட்சியிலே தமிழுக்கு அடிச்சு சரி இவள்ட பர்சனல் எழுத்து வச்சு தமிழுக்கு அடிச்சு கடைசியா எங்களை குத்தி நாங்கள் ரக்கி விட என்பிபி எங்கே போய் நிற்குது. இப்போ உள்ள நின்று ஆடுறான். ஃபோனை நான் போய் கேட்டேன் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷன்ட்ட எந்த ஃபோனை 3 தரம் திருப்பி அனுப்பினீங்க, அங்கே பேக் எல்லாம் திருப்பி அனுப்பினாங்க இருக்காங்க. அங்கே என்னென்ன ஃபோன் நிற்குதுன்னு சொல்ல நான் ஃபோனை காணல. முன்னுக்கு மேசில் வச்சுட்டு ஃபோன் பில் பண்ணுறாரு. அவர் ஃபோனை காணலையா. எப்படி இருக்கு. அப்போ இப்போவே உங்களுக்கு விளங்கணும். யாழ்ப்பாணம் சுத்தமாக நான் நினைக்கிறேன் என்ன ஒரு 10 வருஷத்துல தனி අපිටම ඕන වෙනවා තනිකර සිංහලෙන් කතා කරන්න. මට හොඳට කතා කරන්න පුළුවන්. මට හොඳට ජීවත් වෙන්න පුළුවන්. අපේ මිනිස්සුත් මම හිතන්නේ සිංහල ඉගෙන ගත්තොත් හොඳයි කියලා. මට கிடைக்கிற சந்திங்க என்னங்க சொல்லி தாங்க. இது விளையாட்ட கதைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இல்லை அப்போ விளையாட்டு இல்லை. நான் எப்பயோ சொன்னேன். நான் முதலே சொன்னேன் நான் மட்டும் தான் என்பிபிக்கு சுட்டாள். சரிதானே. எல்லாரும் எனக்கு அடிச்சவை. எல்லாரும் இவள்ட பர்சனல் எங்களறி எந்த பர்சனல் எங்களறி நான் கதைக்கிற வசனங்களை பிள்ளைய விட்டு தமிழரை அதான் தமிழர் தான் தமிழர் கொல்லி வைக்கிறேன். கொல்லி வச்சுட்டோம். தமிழ் தேசத்தை கொல்லி வச்சுட்டோம். இந்த மாவீர தினம் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுங்க ப்ளீஸ். அவங்க கிளிநொச்சியில் கொண்டாடிட்டு நிம்மதியாக இருக்குது. யாழ்ப்பாணத்தை தேவை செய்யும் மாவீர தினம் கொண்டாட வேண்டாம். ஒன்றுமே கொண்டாட வேண்டாம். அவங்க கிளிநொச்சியில் கொண்டாடுங்க. அவ்வளோ சரியான கவலையோட தான் சொல்றேன்டாப்பா. என்பிபிக்கு அள்ளி போட்டு வச்சிருக்காங்க 8,000 10,000 தமிழ் கட்சியில் முழுக்க 2,000 1000 கிடக்கு. அது எந்த தமிழ் கட்சியா இருந்தா 2,000 1000 800 300 இருக்கு. அப்படி ஒரு நாளுக்கு போயிடக்கூடாது. இனமாதான் கதை கேளு. ஆனா எங்களோட தேசிய மன்றம் மறக்க கூடாது. நீங்கள் இதுக்குறதுக்குள்ள ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுக்கோம். அதான் எந்த பாலிசி. என்ன பிடிக்கலேண்டா சிறியரனை பிடிக்கலேண்டா சுமந்திரனை பிடிக்கலேண்டா வேற ஒரு ஆளை பிடிச்சி போட்டுக்கோம். നിങ്ങൾക്ക് யாராவது தமிழனை பார்த்து போட்டுக்கோம். ஏன்னா நான் இது வரைக்கும் மைத்திரியோ அல்லது இப்போ கோத்தாவோ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாருமோ ஒன்றுமே செய்ததில்லை. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இப்போ வீடியோ நீங்கள் திருப்பி எடுத்து பாருங்க. நான் மடிவ சிங்களா கேட்பேன். இவங்களை பொறுத்து தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு செய்து எக்ஸ்ட்ராவா சிங்கள பாடத்தையும் படிச்சிங்கன்னா இல்லை. இல்லடா 2002 பிறந்ததுக்கு 8 வயசுல தலைவரை பற்றி என்னன்னு தெரியும். அவள் 98 பிறந்தவள் அவளுக்கே வடிவா தெரியாது. அதுதான ரீசன். இப்ப எங்களை அரசியல அழிச்சிட்டாங்க. இளம்படிகள் முழுக்க குடுவும் கஞ்சாவும் அது எல்லாம் முழுக்க போயிட்டானுங்க. அவங்களுக்கு இந்த கேஸுகள்ல இருந்து வெளியால வரணும். இந்த கேஸ்ல இருந்து வெளியால வரணும். குடு அஞ்சாவை அழிக்கணும். அப்ப அவன் இவர் அன்றவன் தான் குடு அஞ்சாலி வேண்டும். எனக்கான அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லையா. இப்ப அவன் அங்க நின்று போலீஸார் ஆடுற ஆட்டமும்
போலீஸார துணியும் அவர் கயக்கிற விதமும் நான் நினைக்கல இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு சரி இதை பற்றி கேட்கலாம். நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்ன? அதே மாதிரி பேர் தமிழ் ஆமியை எடுத்து விட்டுருக்கீங்க. இதை கொண்டு இதுக்கு பாச காட்டினான். அது எங்கிட்ட படிச்சா நாங்கள் யாழ்ப்பாணத்தாக்கள் கணக்கு படிச்சாக்கள் தானே. பாச காட்டினான். இவள்கிட்ட பாசையும் பார்த்துட்டு அதுல பின்னுக்கு எழுதியிருக்கு ஐடென்டி கார்டு 98. இதுல இந்திய பார்த்துட்டு ராமநாதன் இங்கிலீஷ் வாசிக்க தெரியாதானே இப்போ. அப்ப இந்திய பார்த்துட்டு 86 பார்த்துட்டு நம்பர் பிளேன்டான். இந்த இது 92 எழுதி கிடைக்குது. 88 நம்பர் பிளே 86 நம்பர் பிளே. நான் சொன்னேன் இது வந்து அவார்டேடா இது இந்தியடா என்னன்றா நம்பர் பிளே ஆகுமெண்டு டே ரெண்டு திருப்பி கை கவலிக்கிட்டான் போடாண்டு. அதே யாழ்ப்பாணத்துல இருந்து இதே தலைவர் என்று சொன்னமோ ஏதோ தேசியம் என்று சொன்னமோ அதே வளர்த்த இடத்துல இருந்து வந்த யாழ்ப்பாணத்தை ஆமி ஒரு தமிழ் விலங்கு ஆமி யாழ்ப்பாணத்தை ஆமி. இப்ப நான் எப்படியோ தெரியும் நான் கூப்பிடுறேன் உள்ளுக்காண்டு எம்பியா கூப்பிட்டு இப்பவே அவன் ஒரு பிசி கான்ஸ்டபிளும் இல்லை அதே கீழே ஆள் என்னையே போடான்றான்டா. அப்ப நான் சரியா மெனக்கவலையில சொல்றேன். நான் நினைக்கிறேன் இந்த தேசிய புலம்பெயர்ல இருக்கிறார்களும் வடிவா யோசிக்கணும் இதை பற்றி. நான் நினைக்கிறேன் ஒரு 5 years 10 years தான் மேக்சிமமா. அதே பிறகு நாங்கள் சுத்த சிங்களம் காய்ப்போம். அது 100% ஒரு டவுட் இல்லை. எனக்கு சிங்களம் படிச்சு வச்சிருக்க பிள்ளை இல்லை. நாங்கள் மறக்கக்கூடாது. சுத்த சிங்களம் காய்ப்போம் நினைக்கிறோம். இப்பவே இப்படி போலீஸ்காரன் அப்படி வேண்டா நான் நினைக்கல. அடுத்து ஆனால் நாங்கள் கேந்திரமான மாதிரி இப்படி கையில் இடுக்கில தூக்கிட்டு எல்லாம் போயிடலாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன். நான் எந்த வாரில சுதந்திரமா இருப்பேன் பார்ப்போம் என்ன நடக்குது. ஆனால் நீங்கள் இப்பவும் அந்த வாரம் அந்த இவர் இருக்கிறது தானே யார் வீட்டுல இருந்து 2 வருது இல்லை. அந்த வீட்டுல இருந்து 2 என்னோட ஒன்றா சேர்ந்து நிற்க மாட்டேன். நான் ஒரு ஜூனியர் படியன் அரசியல் ஒன்றும் தெரியாது என்று ஏற்றுக்கொண்டு என்னையும் கூட்டிக் கொண்டு போவினமா இருந்தால் ஒரு குரலா இருக்கும். ஆனா அங்கேயும் போய் இப்ப திருப்பியும் இந்த பார் சரி திருப்பி பார் வேலையை செய்யத்தான் செய்யும். சுமந்திரம் சுத்தமாத்த தான் செய்யும். அன்னை அது பழகிட்டு அவங்களுக்கு அவன் செய்தான் சரியான கவலையா இருக்கு. இப்ப தனியே நிக்க போறோம்டா. வேற ஒருத்தருமே இல்லை. வாலி மேல தனியே இருந்து காத்த போறோம். வேற ஒருத்தருமே இல்லை. ஓ தனியா இருந்து காத்த போறோம். ஒருத்தருமே இல்லை. லைவ் 131 போட்டு தான் நீங்க 3வது வந்துருக்கு. யாழ்ப்பாணத்தாக்களே ஓட் போட்டா பிறகு நான் மட்டும் பேசி தின்னட நான் மட்டும் டவர்ல ஒரு கத்து நிக்கிறதாடா நானும் பேச வாய மூடி கொண்டு தான் இருக்கணும். இவ்வளவு நாளும் வேற கொஞ்சம் சனம் எனக்கு அதில் ஓட் போட்டது நான் அதுக்காண்டி யோசிக்கிறேன் என்ன செய்யணும் தெரியாம. ஆனா ஜெஃபா ஆக்கள் எங்க யாழ்ப்பாணத்தாக்கள் முழுக்க என்பிபிக்கு போட்டிருக்கணும். நாங்கள் படிச்சாக்கள் நாங்கள் தான் புத்திஜீவி எல்லாம் சொல்லிக் கொள்றோம். பாப்போம் இனி இதுக்கு மேல போய் சொல்ல தெரியல எனக்கு. சரியான கவலை சரியான இல்ல ஜிபியில எம்பி போஸ்ட் கிடைச்சி தானே சரியான சந்தோஷமா வேற விசிலாம் அடிச்சுன்னு வேற இப்போதைக்கு இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் 3 என்பிபியும் 2 வீடும் ஒன்றும் கண்டையும் பெறும் இல்லைன்னா அந்த என்பிபிக்கும் வீட்டுக்கு இடையில இருக்கிற அந்த கெப்பை வந்து இன்னும் கெஸ் பண்ணிடலாம் கிடையாது. என்ன ஃபைனலா வரையில தானே அது ஒரு சீட்டுக்கு 30,000 ரூபா. அது கொஞ்சம் கணக்கு. ஒரு சீட்டுக்கு 30,000 அந்த 30,000 கேப் இருக்கணும். 2க்கும் 3க்கும் அதாவது வீட்டுக்கும் என்பிபிக்கும் ஒரு சீட் வித்தியாசம் பாருது. அப்படி வித்தியாசம் இல்லை அங்கே 30,000 ஒரு சீட்டுக்குரிய வித்தியாசம் அங்கே இல்லை. அதால என்பிபிக்கு 2 தான் வரும் போனஸ் 1 வரும் வீட்டுக்கு 2 வரும் நினைக்கிறேன். வந்தா போனஸ் 1 இல்லை தானே. அடுத்து இன்னொரு எங்கட சீட் என்ன போயிருக்க போய் பார்ப்போம். என்ன ஃபுல்லா வரையில 100% வரையில இப்ப இருக்கிற கணக்கும்படி எங்கண்ட நீ வந்தேதோ மாறதோ இல்லையா வந்து அங்க முதுகுல ஊத்தி 3 பேர் இருந்த கொண்டு உண்டாக்கி வச்சிருக்கேன். பாஸ் கொண்டு இதை கொடுத்துருங்க. மாத்தி எழுதி வச்சிருக்கேன் பேரையும் ஒட்டி மாத்தி எழுதி வச்சிருக்காங்க கொண்டு போய் எல்லாரையும் முதுகுல ஊத்தி பெங்கலையை குத்தி 3 சீட்ல இருந்த கொண்டு ஒரு சீட்ல வச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கொடுத்துருவோம் மெட்ட பாஸ் அவரும் வந்து எப்படிப்பட்ட துரோகினா தமிழன்டா அப்படி கேவலமான தமிழன். நான் 3 சீட் பெற நினைச்சு கொண்டு நானாவே இருப்பேன்டா. இப்பவும் போலீஸ்காரோட அடிபட்டு தான் பாரு. நானாவே இருப்பேன். நான் செத்தாலும் மாற மாட்டேன். ஆனா இப்ப யாழ்ப்பாண ஆக்கள் தமிழ் தேசியம் என்றதை கேள்விக்குரிய ஆக்கிட்டான். அதாவது இப்ப தலைவரும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் ஓட் போட்டுட்டோம். அதான் அப்படி போய் சேர வேண்டி வந்த அளவு நான் போறேன். எனக்கு 100% சொல்ல தெரியல.
ஆனா பெரும்பாலும் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற அராஜகமான என்பிபின்னா போக மாட்டேன் நினைக்கிறேன். அங்க போய் கழிச்சு பார்ப்பேன் என்னோட ஃபர்ஸ்டா என்ன மெண்டாலியில இருக்கணும். இப்ப இங்க இருக்கிறார்கள் இப்ப கொடியடி பறக்கணும் 3 பேரும் போனை கொண்டு பொக்கல்ல வச்சிருக்காங்க, போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாங்கள் பேக் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பறிச்சு தான் விட்டது. 3 எல்லா செக் பாயிண்ட்லையும் போய் அதால வர வேண்டாம், இதால வர வேண்டாம், இதுல வாங்க, இதுல கார் பார்க் பண்ணதுக்கு ஒரு போலீஸ்காரர் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு அதுல இருக்கிற கார் இடன்னு சொல்லி அப்படி மேக்சிமம் அடிபட்டு தான் உங்களுக்குள்ள வந்தாங்க. ஆனா அவங்க காரை கொண்டு தான் அங்க பார்க் பண்ணிட்டு போனோட தான் இங்க போறாங்க. ரெண்டா இன்னைக்கு உங்களுக்கு விளங்குவோம் பார்லிமெண்ட்ல எப்போ ஒரு சீட்டை வச்சோன்னு என்ன செய்யலாம் யோசிச்சுப்பார். தமிழாக்கள் தந்திருக்கிற வாக்கு ஒரே ஒரு சீட்டுக்கு நீங்கள் போற தமிழாக்கள் எம்பிபியை தவிர யாழ் மாவட்டத்தில் போற மற்ற 3 பேரும் தங்கள்ட்ட வளமையான வேலை, மற்ற 2 பேரும் வளமையான வேலை செய்தா அப்போ நானாவே இருப்பேன். அவ்வளவுதான். ஒரு குரல் மட்டும் கேட்கும் பார்லிமெண்ட்ல 225 தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு குரல் மட்டும் கேட்கும் உங்களுக்கு. அதுதான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. அதே தான் ரிப்பீட் ஆகுது. நான் தான் இருப்பேன். அது எந்த டவுட்டும் வேண்டாம். நீங்களா இருப்பீங்கன்னா எங்களை தேசியத்தை அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். 20-25 வழக்கு வந்து உள்ள அடிச்சு போட்டாங்க. எப்படியும் இருக்கிற வழக்கெல்லாம் தமிழர் ரீதியா என்ன தீர்வை முன்வைப்பீங்க? தமிழர் ரீதியா ஒட்டுமே வைக்கல ராசா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தமிழ் சொல்லிக்கான எங்களுக்கு தேசியம் வேண்டாம், எங்களுக்கு முள்ளிவாய்க்கால இருந்து ஓகே அண்ணா. ஆனா இப்ப கிழக்குல இருந்து யார் வந்திருக்கு? நீங்க பாக்கலையா? 4 வீடு வந்து அப்படியா? நான் உள்ள கண்டபடியா போன் ஒன்று மில்ல தானே பாக்கிறேன். நீங்க அவையோட எல்லாம் சேர்ந்தோட நீங்க வேலை செய்றாங்க. கிழக்கோட சேர்ந்து இருந்து வேலைறா வடக்கு கிழக்கு தானே தலைவர் கொள்கை. ஓ எண்டா கிழக்குல இருக்கிறார்கள். வியாழேந்திரன் தெரியும் தானே போன முறை என்ன செஞ்சு வருது. இப்ப யார் வந்திருக்கு கெஸ் பண்றீங்க? எனக்கு தெரியாது. வேற மற்ற விருப்பாக எண்ணெயில் தானே இனியப்பாவே எப்படி மாற முடியும் தெரியும். நானாவே இருப்பேன். அவே தமிழ் தேசியத்தை சும்மா கத்தி போட்டு அங்கிருந்து புண்ணாக கொண்டு போட்டு இங்கே பொலியண்டி வரைக்கும் அந்த வேலையில போக மாட்டேங்க. சரிதானே? தமிழ் தேசியம் காய்க்கணும், ஒழுங்கான தமிழ் தேசியம் காய்ப்போம். அப்படி இல்லாட்டி நான் மட்டும் காய்க்கிறேன். அவை பேசாம இருக்கு. ஐயோ இப்ப தீர்வண்ட கதைக்கே இடம் இல்ல. ஜாழ்ப்பாணத்து தனம் கிளியரா வாக்கு போட்டிருக்குது. எங்களுக்கு என்பிபி தான் ஒரே ஒரு இதண்டு. ஜாழ்ப்பாணத்தை மக்கள் மட்டும் தமிழர்கள் இல்லத்தானே அண்ணா, இல்லன்னா தமிழர்கள் எல்லாருக்கும் கதைக்கலாது. கிழக்குல இருக்கிறார்கள் எப்படி மாறினோம் தெரியாது தானே. இல்லையா 6 லட்சம் போட்டேன். என்ன 50,000 போட்டேன்றீங்க? எங்க நென்பிபிக்கா 2 சீட் இல்லை பார்க்க வேண்டாங்க. 2 லட்சம் போடாம இல்லை இருக்கு. அது வாழ்க்கையில போடாது அந்த சீட்டு. வாழ்க்கையில போடாது. அது என்ன நடந்தாலும் அப்படியே இருக்கு. குண்டு வந்து தலையில விழுந்தாலும் தட்டி போட்டு அது 100 தெளிவா சொல்லிக்கிறேன். நான் எனக்கு போட்ட தமிழன் ஒரு தமிழன்டாலும் தமிழனுக்கான தமிழனா இருப்பேன். ஆனா கவலையில தான் அது அவன் இப்ப புது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு போறான்னு சொல்றான். அதுல 100 சிங்கள மாத்தான் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப நான் மட்டும் தான் கவலையோட வர. நீங்க நினைச்சிருக்கீங்களா எம்பியா வின் பண்ணி வெளியே பாருன்னு? கவலையோட தான் பாருங்க. வெளியில இருந்து அவ்வளவு பேர் கத்தி குளாரி ஒவ்வொருத்தரும் இருப்பு சாப்பிடாம இல்லாம செய்ய தனிச்சிறங்கின வழியா தான் இன்றைக்கு தேசியம் இல்லாம போனது. தேசிய கணக்கு வந்துதான் எங்க பாரம்பரிய கட்சி. நான் வந்தபடியாதான் ஒருத்தர் நானும் பெறையிலேண்டா நம்பிக்கை இருக்காது. தேசியம் சொல்றீங்க டாக்டர், கேட்டுக்கொள்றோம். இப்ப நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஆட்கள் இப்படி வந்திறங்கின வழியா தான் இன்றைக்கு எங்களுக்கு தேசியம் இல்லாம தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லாம போனது. தேசிய கட்சி உணர்வுபூர்வமா நாங்கள் வீட்டுக்கு வாக்களிச்சாங்க, சைக்கிளுக்கு வாக்களிச்சாங்க. வீட்டுக்கு வாக்களிக்காம வேறொன்றுக்கு வாக்களிக்கலாம். அப்ப தேசியம் கேட்கிறாங்க. நான் முழு தேசியம் தானே கழிச்சு கொண்டு அப்ப இயக்க வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்தேன். அப்ப எனக்கு வாக்களிக்கல. தேசிய கட்சிக்கு இறங்கி இருக்கீங்களா? தேசிய கட்சிக்கு இறங்காம சுமந்திரன் மட்டுமா தமிழர்? சுமந்திரன் மட்டுமா கட்சி? சுமந்திரனை வெளியேற்றுங்க. நீங்க போயிட்டு ஆரோக்கியமான குள்ளுக்கு போயிட்டு அவனை வெளியில கொண்டு வா. நாங்களும் எதிர்க்கிறோம். நாங்களும் சுமந்திரனுக்கு ஓட் போட்டாங்க. நாங்களும் எனக்கு எந்த நாலேஜ் அவ்வளவு அனுப்பு. எந்த நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துல சரியான கவலையான டிசிஷன் உண்டு. சொல்றேன் உங்களுக்கு அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. என்னென்ன வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்ய வேண்டாம். கடைசி ஒருத்தர் தூக்கி போட்டு ஏதாவது நடக்குது.